தலைவர்கள் உருவாதல், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ். தலைவர் பெயர் பகத்சிங், 1907 முதல் 1931 வரை. பாடப்புத்தக குறிப்புகள். பிறப்பு செப்டம்பர் 1907 மாதம் பஞ்சாபில் உள்ள லயல்பூர் மாவட்டத்தில் பங்கா என்ற கிராமத்தில் பிறந்தார். குடும்ப பின்னணி. இவரது தந்தை கிஷன் சிங் மற்றும் மாமா அஜித் சிங் ஆகிய இருவரும் தீவிர சுதந்திரப் போராட்ட வீரர்கள். தாக்கம். 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை இவரது இளமை காலத்தில் பெரும் புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தியது. அமைப்புகள். 1924 கான்பூரில் சச்சின் சன்யால் தொடங்கிய இந்துஸ்தான் குடியரசு சங்கம் அமைப்பில் இணைந்தார். பெயர் மாற்றம். 1928 டெல்லி புரோஸ் ஷா கோட்லா மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த அமைப்பை இந்துஸ்தான் சோசலிச குடியரசு சங்கம் என பெயர் மாற்றம் செய்தார். சாண்டர்ஸ் கொலை. லாலா லஜபதி ராயின் இறப்பிற்கு பழிவாங்க டிசம்பர் 1928 17 அன்று காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸை லாகூரில் சுட்டுக் கொன்றார். சட்டமன்ற குண்டுவீச்சு. ஏப்ரல் 1929 8 அன்று படுகேஸ்வர் தத்துடன் இணைந்து மத்திய சட்டப் பேரவையில் குண்டு வீசினார். இது யாரையும் கொல்லும் நோக்கமல்ல, செவிடர்களுக்கு கேட்கச் செய்யவே செய்யப்பட்டது. கூடுதல் தகவல்கள். எக்ஸ்டர்னல் சோர்சஸ். நவ்ஜவான் பாரத் சபா 1926 ஆண்டு பஞ்சாபில் இளைஞர்களிடையே புரட்சிகர எண்ணங்களை விதைக்க இச்சபையை தோற்றுவித்தார். சிறை போராட்டம். லாகூர் சிறையில் அரசியல் கைதிகளுக்கான உரிமை கோரி 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். இதன்போது இவரது தோழர் ஜதீந்திரநாத் தாஸ் 1929 உயிரிழந்தார். குறிப்பு. பகத்சிங் தூக்கிலிடப்படுவதற்கு சில நிமிடங்கள் முன்பு வரை லெனினின் வாழ்க்கை வரலாற்றை படித்துக் கொண்டிருந்தார். ஒரு புரட்சியாளன் மற்றொரு புரட்சியாளனை சந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறிவிட்டுச் சென்றார். மறைவு. லாகூர் சதித்திட்ட வழக்கில் மார்ச் 1931 23 அன்று பகத்சிங், சுகதேவ், ராஜ்குரு ஆகிய மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். முக்கிய முழக்கங்கள். நூல்கள். இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக. இந்த முழக்கத்தை புகழடையச் செய்தவர் பகத்சிங். தனிநபர்களைக் கொல்வது எளிது, ஆனால் நீங்கள் கருத்துக்களைக் கொல்ல முடியாது. குண்டுகளும் துப்பாக்கிகளும் புரட்சியை உருவாக்குவதில்லை. புரட்சியின் வாழ் கருத்துக்கள் எனும் சாணைக்கல்லில் தீட்டப்படுகிறது. அவர்கள் என்னைக் கொல்லலாம், ஆனால் என் எண்ணங்களைக் கொல்ல முடியாது. அவர்கள் என் உடலை நசுக்கலாம், ஆனால் என் ஆன்மாவை நசுக்க முடியாது. புரட்சி என்பது இரத்தவெறி கொண்ட போராட்டமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இது தனிப்பட்ட பழிவாங்கலுக்கான இடமும் அல்ல. குரூரமான அடக்குமுறை புரட்சிகர இயக்கத்தை ஒருபோதும் நசுக்க முடியாது. இதழ்கள். 1. கீர்த்தி 1926. 2. அர்ஜுன் போன்ற இதழ்களில் கட்டுரைகள் எழுதினார். நூல்கள். 1. நான் ஏன் நாத்திகன் ஆனேன்? Why I am an Atheist. 1930 சிறையில் இருந்தபோது எழுதிய புகழ்பெற்ற நூல். புனைப்பெயர்கள். 1. பலவந்த். 2. ரஞ்சித். 3. வித்ரோகி ஆகிய புனைப்பெயர்களில் பல கட்டுரைகளை எழுதியுள்ளார். விருதுகள். சிறப்புகள். சிறப்பு பெயர் ஷாகித்யசாம், ஷஹீத்யாசம். இதற்கு புரட்சியாளர்களின் பேரரசன் அல்லது மாவீரர் என்று பொருள். தியாகிகள் தினம். இவர் தூக்கிலிடப்பட்ட மார்ச் 23 இந்தியா முழுவதும் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நினைவுச் சின்னம். பஞ்சாபில் உள்ள உசைனிவாலா என்ற இடத்தில் இவருக்கு நினைவிடம் அமைந்துள்ளது.